இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற நீங்கள் ஏன் சிஏபிஎஃப்எஸ்சி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஓகேங்களா, அதை அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் இந்த 2 ஜாபையுமே கம்பேர் பண்ணலை. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஜாப், இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஜாப். நான் இந்த 2 ஜாபுமே கம்பேர் பண்ணல. ஏன்னா இது வந்து ஒரு கெஸ்டட் போஸ்ட், இது வந்து நமக்கு ஒரு ஸ்டேட் எஸ்ஐ லெவல் சப் இன்ஸ்பெக்டர் லெவல் போஸ்ட் தான். ஓகேங்களா, நான் இது ரெண்டையும் நான் எப்படி கம்பேர் பண்ண வரேன் அப்படின்னா, இதுக்கும் நமக்கு டிகிரி தான் தேவை, இதுக்கும் நமக்கு டிகிரி தான் தேவை. அப்போ எஸ்ஐ எக்ஸாமுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்க நீங்கள் ஏன் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க? நான் இந்த கான்செப்ட்டில் தான் நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேனே ஒழிய மற்றபடி இந்த 2 ஜாபையுமே நான் கம்பேர் பண்ணல. ஓகேங்களா, அதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்காண்டி இந்த யூனிஃபார்ம் ஜாப் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க சொல்லுங்கள். இப்போ எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நம்ம அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ ஒன்று நீங்கள் வந்து யூனிஃபார்ம்காண்டி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி இல்லைனா அதாவது எனக்கு ஒரு பவர்ஃபுல் லைஃப் வேணும், அதாவது நான் படித்ததுக்கு நான் வந்து யூனிஃபார்மில் ஒரு கெஸ்டேட் போஸ்ட்டுக்கு நான் போகணும், அது யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கணும். அந்த 2 அர்த்தத்துக்காண்டி தான் நம்ம ஒன்று எஸ்ஐயும் எழுதுவோம், அசிஸ்டன்ட் கமாண்டும் எழுதுவோம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா, சரி நம்ம எஸ்ஐ எக்ஸாம் படிக்கலாமா, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் படிக்கலாமா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இந்த வீடியோ நான் கொடுப்பேன். ஸோ வீடியோ டெல் வரை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த 2 ஜாபோட கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஸ்டேட் லெவல் ஜாப், இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர் போஸ்ட். ஓகேங்களா, அதாவது ஸ்டேட் லெவல் டிஎஸ்பி ரேங்க்குள்ள போஸ்ட். ஓகேங்களா, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்ங்கிறது இது மோஸ்ட்டாக நம்ம தமிழ்நாடுக்குள்ளே தான் போஸ்டிங் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவில் நீங்கள் எந்த ஃபோர்ஸை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு டேரெக்டாக அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் லெவல் வரும், எழுத்துவதுமே இந்த கெஸ்டேட் போஸ்ட் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம தமிழ்நாடு எஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா குட் ரெஸ்பெக்ட் அண்ட் லோக்கல் லெவல். ஓகேங்களா, நீங்கள் எந்த ஊரில் எஸ்ஐ இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே எல்லாரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மாதிரி நீட்டாக உங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா ஓரளவுக்கு டீசெண்டாக இருப்பீங்க. சேலரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி டீசெண்டாக உங்களுக்கு சேலரியும் இருக்கும். காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஹியூஜ். ஓகேங்களா, வெரி ஹை காம்படிஷன் உங்களுக்கு. அதுக்குன்னு அசிஸ்டன்ட் கமாண்டமே காம்படிஷன் இல்லாமல் இல்லை, இதுக்கும் காம்படிஷன் இருக்குது. நான் சும்மா சின்ன கம்பாரிசன் மட்டும் போடுறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பொலிட்டிக்கல் அண்ட் லோக்கல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அதோட சான்சஸ் நிறைய உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கும். அது ஒவ்வொரு ஊரில் இருக்க எஸ்ஐ அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா, க்ரோத் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்லோவராக தான் இருக்கும் கம்பேர் டு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட். நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 25 ஏஜில் எஸ்ஐ ஆகுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு டிஎஸ்பி லெவல் வர தான் ஆக முடியும். அதுக்கு மேலே உங்களால் எஸ்பி வர போக முடியாது. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். மேபி 1 or 2 போயிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பேர் அதிகபட்சம் டிஎஸ்பி ஆயிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது அவங்க ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் டிஎஸ்பி ரேங்க் ஆயிருக்காங்க. நான் அதனால தான் சொன்னேன், இது எடுத்ததுமே உங்களுக்கு அந்த ரேங்க் வருது. அதனால் இதே எதையும் கம்பேர் பண்ண நான் விரும்பலை, போஸ்டிங்கை நான் கம்பேர் பண்ண விரும்பலை. பட் ஆனால் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இதை நான் சொல்ல இந்த வேர்டை மட்டும் யோசிச்சுக்கோங்க. டிகிரி படிச்சுட்டு நம்ம இதுக்கு நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறோம், இதுக்கு நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணல. நான் இதை மட்டும் தான் நான் கிளாரிஃபை பண்ண இந்த வீடியோவில் விரும்புகிறேன். சரிங்களா, ஏன்னா இது எடுத்ததுமே உங்களுக்கு கெஸ்டேட் போஸ்ட், அதாவது இந்த டிஎஸ்பி ரேங்க். அப்போ எப்படி நம்ம எஸ்ஐ இதையும் கம்பேர் பண்ணணும் நிறைய பேருக்கு அந்த தாட் வரும். அதனால தான் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, சரி. இப்போ அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் அக்ராஸ் இந்தியா எங்கனாலும் இருக்கும், உங்கள் ஃபோர்ஸை பொறுத்து. சரிங்களா, எந்தெந்த ஃபோர்ஸ் எங்கெங்கே போஸ்டிங் வரும்ட்டு நான் அதுக்கு எப்படி ஃபோர்ஸஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்க்கு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்ததும் அதாவது டே 1லேருந்தே உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் ரோல் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 100% நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு சேலரி வைஸ் பார்த்தீங்கன்னா சேலரி பிக்ஸ் அக்கடமிஷன் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது. அது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஓகேங்களா, ப்ரொமோஷன் கம்பேர் டு மற்ற ஃபோர்ஸஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சிஏபிஎஃப்எஸ்சியில் கொஞ்சம் ப்ரொமோஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு டிஐஜி வர சான்சஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் அதிகம், அதாவது ஒரு 70% டிஐஜி சான்ஸ்க்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சிஏபிஎஃப்எஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இப்போ ஏன் நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து எஸ்ஐ சூஸ் பண்ணுறாங்க, சிஏபிஎஃப்எஸ்சி சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ். ஓகேங்களா, உங்களுக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. எதனால் இதை நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு தெருவில் 2 பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க, அதாவது ஒருத்தர் எஸ்ஐ படிச்சுட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் பிசி படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிசி படிக்கிறவங்களுக்கும் டிகிரி படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அதிகபட்சம் ஆசை என்ன இருக்குன்னா, நம்ம தெருவில் ஒரு அண்ணன் இல்லை ஒரு ஃப்ரெண்டு எஸ்ஐ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கும். ஓகேங்களா, அதை தாண்டி வெளியே அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்னு வர மாட்டாங்க. இதுதான் மெயின் ரீசன். ஓகேங்களா, லேக் ஆஃப் அவேர்னஸ். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபியர் ஆஃப் இங்கிலீஷ். இந்த ஃபியர் ஆஃப் இங்கிலீஷ்க்கு தான் நான் வந்து நம்ம சேனல்லே உங்களுக்கு இங்கிலீஷ் நினச்சி மட்டும் சிஏபிஎஃப்எஸ்சி படிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் நிறைய இன்சென்டிவ் நிறைய முயற்சி எடுத்து ஒன்றா நம்ம வேல்யூவாக ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம பிடிஎஃப் கோர்ஸாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், ரீடிங்க்கு அது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இங்கிலீஷ் நினச்சி மட்டும் பயப்படுறீங்க அப்படின்னா அந்த பயத்தை இன்னையோட நீங்கள் தூக்கி போட்டுருங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு பயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி அப்படின்னா நேமை கேட்டாலே உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ இந்த யூபிஎஸ்சி அப்படிங்கிற நேமை மட்டும் பயந்துக்கிட்டு நீங்கள் சிபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. சரிங்களா, அதுக்கு தான் நம்ம ஏகப்பட்ட வீடியோ எப்படி ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஸோ இந்த மைண்ட் செட்டை முதல்ல தூர விட்டுருங்க. ஏன்னா எல்லாராலையும் எல்லாமே முடியும். ஓகேங்களா, இன்னொன்று கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. ஸோ என்ன தான் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே நீங்கள் எங்கே வந்து படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. ஓகேங்களா, இந்த ஒரு விஷயனால தான் எல்லாருமே சிஏபிஎஃப்எஸ்சிக்கு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஓகேங்களா, இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயே சிஏபிஎஃப்எஸ்சி மோஸ்ட்டாக அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் யூனிஃபார்ம் ஜாபில் சிஏபிஎஃப்எஸ்சி அசால்ட்டாக நீங்கள் கிராக் பண்ணலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயே நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் லிஸ்ட் எடுத்து பாருங்கள், மோஸ்ட் அச்சீவபிள் எக்ஸாம் சிஏபிஎஃப்எஸ்சியாக தான் இருக்கும். ஓகேங்களா, மற்ற எக்ஸாமும் கம்பேர் பண்ணும்போது
இந்த ஒன்று மட்டும் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இப்போ ஆல்ரெடி எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேங்களா. உங்களுக்கு ஆல்ரெடி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிஃபார்ம் ட்ரீம் இருக்கும், ஃபிசிக்கல் மைண்ட் செட் இருக்கும், டிசிப்ளின் இருக்கும், டெய்லி படிக்கிற ஹேபிட் இருக்கும். இன்னொன்று என்னன்னா கவர்மெண்ட் ஜாபோட தேடல் ஹங்கர் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். அப்போது நீங்கள் இத்தனை ஆசை இருக்குது. அப்போ இப்போ நீங்கள் சிஏபிஎஃப்ஏசிக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் லெவல் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் ஆல்ரெடி இது எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட, ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கீங்க. இப்போ உங்கள் லெவலை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஆகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி தாங்க ஆக்சுவலாக இது எல்லா ஹேபிட்டுமே உங்கள்கிட்ட இருக்குது. உங்கள் லெவல் மட்டும்தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. அதாவது நீங்கள் எஸ்ஏ எக்ஸாமுக்கு ஒரு லெவலில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக ஒரு 20% சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏசி அசால்ட்டாக கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம படிக்கிறத விட்டுட்டு நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம ரிக்ரெட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா. அதனால் நீங்கள் படிக்கிறத நீங்கள் மெயின் டார்கெட்டாக அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டை வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் ப்ரியாரிட்டியாக சொல்கிறேன். நான் ப்ரீவியஸாகவே சொன்ன மாதிரி தாங்க, எஸ்ஐ எக்ஸாமும் சரி ஏசி எக்ஸாமும் சரி எல்லாமே ஒரு டிகிரி லெவல் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு போடுற எஃபோர்ட்டில் ஒரு 20% அதிகமாக போட்டிங்க அப்படின்னா நம்ம அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. நான் உங்களை எஸ்ஐ எக்ஸாம் படிக்க வேணான்னு சொல்லலை, ஆனால் ஏசி எக்ஸாமை மெயின் டார்கெட்டாக வச்சுட்டு எஸ்ஐ எக்ஸாம் வந்தால் நீங்கள் எழுதிக்கோங்க ஓகேங்களா. இதுக்கு ஒரு 80% இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இதுக்கு ஒரு 60% இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ரெண்டுக்குமே டிகிரி தான் தேவை. கொஞ்சம் உங்கள் அப்ரோச்சை லைட்டாக சேஞ்ச் பண்ண போது நம்ம அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிஏபிஎஃப்ஏசி படிக்கிறது எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்கள் ப்ரிப்பரேஷனை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறேன் ஓகேங்களா. கொஞ்சம் ஆஃபீஸர் மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. கொஞ்சம் அதாவது நீங்கள் இப்போ இந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க தெரியுமா, இந்த சிஏபிஎஃப்ஏசி ப்ரிப்பேர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் மைண்ட் செட்டை உங்கள் அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணால் போதும், கண்டிப்பாக நம்ம அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஆகிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எஸ்ஏ எக்ஸாம் மைண்ட் செட்டில் இருந்துட்டு இந்த வீடியோ பார்த்து சிஏபிஎஃப்ஏசி படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சின்ன எண்ணம் வந்தாலும் சரி கமெண்ட்டில் ஜெய்ஹிந்த் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ப்ரிப்பரேஷனை கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகிறேன். ப்ரிப்பரேஷனில் எந்த டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்கள் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டட் எந்த டவுட் இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகேங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஜெய்ஹிந்த்.